கோட்டையை மீட்க பாஜகவின் தாக்கரே தாக்குதல். இந்தியாவோட பணக்கார மாநகராட்சியா இருக்கிறது மும்பை மாநகராட்சி தான். இந்த மாநகராட்சியை கடந்த 25 வருஷமா ஒன்றுபட்ட சிவசேனா தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்கு. 2022ஆம் ஆண்டோட மும்பை மாநகராட்சியோட பதவிக்காலம் முடிவடைய ஓபிசி இடஒதுக்கீட்டு பிரச்சனையால உருவான சட்ட சிக்கல்கள் வழக்குகளா மாற தேர்தல் நடக்காம தள்ளி போன சூழல்ல சுப்ரீம் கோர்ட் ஜனவரி மாசத்துக்குள்ள மும்பை உட்பட மகாராஷ்டிராவின் 29 மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கணும்னு உத்தரவிட்டுச்சு. அதன்படி கடந்த 15ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு அதோட வாக்குகள் 16ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பாஜக மற்றும் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய மகாராஷ்டிராவோட ஆளும் கூட்டணியான மகாயுதி 25 வருஷத்துக்கு பிறகு மும்பை மாநகராட்சியை சிவசேனா கிட்ட இருந்து மீட்டிருக்கிறது கவனம் பெறுது. அதே சமயம் ரெண்டா உடைஞ்ச தேசியவாத காங்கிரஸ் சில மாநகராட்சிகள்ல ஒன்னா இணைஞ்சும் ஒரு நகராட்சி தலைவர் பதவிக்காக காங்கிரஸோட பாஜக கூட்டணி அமைச்ச அதிசயமும் மகாராஷ்டிரால அரங்கேறி இருக்கு. மராத்தி பிரச்சனையை முன்னிறுத்தி தான் மகாராஷ்டிராவில் இன்னும் அரசியல் செய்யப்படுதா? மராத்தியர்களா இல்லாதவங்களுக்கு மும்பையில இன்னும் அச்சுறுத்தல் இருக்கா? அரசியலுக்காக எதிர் துருவங்களே கூட்டணி சேர்ந்திருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மகாராஷ்டிராவில் இருக்கிற 29 மாநகராட்சிகளுக்கான தேர்தல் ஜனவரி 15ஆம் தேதி நடைபெற்ற நிலையில பதிவான வாக்குகள் ஜனவரி 16ஆம் தேதி எண்ணப்பட்டுச்சு. சட்டமன்ற மற்றும் மக்களவை தேர்தல்களில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தரப்பு தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மகாயுதிங்கிற பெயரிலையும், காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸும் மகா விகாஸ் அகாதிங்கிற பெயரிலையும் தேர்தலை சந்திச்சாங்க. இந்த நிலையில மாநகராட்சிகளுக்கான தேர்தலில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான கூட்டணிகள் உருவானதை பார்க்க முடியுது. மும்பை மாநகராட்சியில பாஜக, ஷிண்டேவின் சிவசேனா, ராமதாஸ் அத்வாலேவின் குடியரசுக் கட்சி ஒரு கூட்டணியாவும், உத்தவ் சிவசேனா, மகாராஷ்டிரா நிர்மான் சேனா, சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ் ஒரு அணியாவும் களம் கண்ட நிலையில காங்கிரசும் அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரசும் தனிச்சு களமிறங்கினதுனால 4 முனை போட்டி உருவாச்சு. புனே மாநகராட்சியில பாஜகவும் அத்வாலேவும் ஒரு அணியா களமிறங்க, பிரிஞ்சு போன 2 தேசியவாத காங்கிரஸ் ஒரு அணியாவும், காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, மகாராஷ்டிரா நிர்மன் சேனா ஒரு அணியாவும் களமிறங்கினாங்க. அரசியல்ல எதிரும் புதிருமா இருக்கிற கட்சிகள் ஓரணியில இணையிற அதிசயத்தை மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் சாத்தியப்படுத்தி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அம்பர்நாத் நகராட்சி தலைவர் பதவியை பிடிக்க அங்க வலுவா இருக்கிற சிவசேனாவை தோற்கடிக்க உள்ளூர் காங்கிரஸ் கட்சியோட பாஜக கூட்டணி அமைச்சதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த கூட்டணிக்கு 2 கட்சி தலைமையும் எதிர்ப்பு தெரிவிச்சு நிர்வாகிகள் மேல நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. மாநகராட்சி தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியே வெற்றி பெற்று மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கு. அதே சமயம் தாக்கரே சகோதரர்களும் பாஜக கூட்டணிக்கு கடும் போட்டியை கொடுத்திருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மும்பையில தமிழர்கள் வசிக்கிற பகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போன அண்ணாமலை, மும்பை நகரம் மகாராஷ்டிராவுக்கு சொந்தமானது மட்டுமல்ல, அது ஒரு சர்வதேச நகரம்னு பேசியிருந்தாரு. இந்த பேச்சு கடும் எதிர்வினைகளை கிளப்புச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி மும்பை மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றத ஏற்க முடியாதுன்னு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் சர்ச்சையை ஏற்படுத்தினதோட மாநகராட்சி தேர்தலை மொழி உணர்வா மாத்தி அதையே பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினதையும் பார்க்க முடியுது. ஒரு கட்டத்துல அண்ணாமலை மும்பையில கால் வச்சா வெட்டுவோங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் எல்லை மீற துவங்குச்சு. அடுத்ததா இந்த தேர்தலில் நடந்த இன்னொரு முக்கிய பிரச்சாரம் மகாராஷ்டிரா நிர்மான் சேனா கட்சியின் தலைவரான ராஜ் தாக்கரே மேற்கொண்ட தொழிலதிபர் அதானியோட அசுர வளர்ச்சி பத்தின விமர்சனம் தான். ஒரு பொதுக்கூட்ட மேடையில LED ஸ்கிரீன்ல இந்தியா வரைபடத்தை காட்டி 2014 அதானியோட தொழில்கள் எத்தனை இடத்துல இருந்துச்சுன்னு 2025 எத்தனை இடங்களுக்கு விரிவடைஞ்சிருக்குங்கிறதையும் காட்டி பேசினது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இன்னொரு பக்கம் தேர்தலுக்காக விரல்ல வைக்கப்படுற மைய அழிக்க பாஜக ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சு கள்ள ஓட்டு போடுதுங்கிற தகவல்கள் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தேர்தலாவும் பங்குச்சந்தைக்கே விடுமுறை விட்ட தேர்தலாவும் மாறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 1966 பால் தாக்கரே சிவசேனா கட்சியை துவங்கினப்போ அவர் முன்வச்ச முழக்கமே மராட்டி மானூசுங்கிறது தான். அதாவது மண்ணின் மைந்தர்கள். வேலை வாய்ப்புகள்ல தென்னிந்தியர்களை விட மகாராஷ்டிரா மாநில மைந்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கணுங்கிற கோரிக்கையோட அரசியல் களத்துல குதிச்ச பால் தாக்கரே பல போராட்டங்களை நடத்தினாரு.
தமிழர்கள் உள்ளிட்ட தென்னிந்தியர்களை நோக்கின அவரோட வெறுப்பு பிரச்சாரத்தால பல இடங்கள்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் மேல பெரிய அளவுல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 55 வருடங்கள் கழிச்சும் அதே நிலைதான் மகாராஷ்டிராவில் நிலவுதுங்கிறது அண்ணாமலைக்கு அங்க எழுந்த எதிர்ப்பு மூலமா உறுதியாகி இருக்கு. கிட்டத்தட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் விளையிற மண்ணா மும்பை இருந்துட்டு இருக்கிறது கவனம் பெறுது. இன்னொரு பக்கம் ஒரு காலத்துல அண்ணாமலையை கடுமையா எதிர்த்துட்டு இருந்த அதிமுகவினர் அண்ணாமலைக்கு மும்பையில ஏற்பட்ட அச்சுறுத்தலுக்கு தாக்கரேக்கர்களுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. அதே சமயம் பாஜக கூட்டணியில இருக்கிற மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அண்ணாமலை கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சது கவனத்தை ஈர்த்திருக்கு. அரசியலுங்கிறது வெறுப்புகளை பரப்பாத, மொழி இனங்களை கடந்த மக்கள் சேவையா மட்டுமே இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு.